இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சுக்கு வந்துட்டு சும்மா இந்த கடல் பக்கம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே போகிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பெசன்ட் நகர் பீச்சுக்கு ஜஸ்ட் பக்கத்தில் ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அது என்னென்னு போய் பார்ப்போம். இதுதாங்க அந்த எக்ஸிபிஷனு. இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பீச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சர்ச் இருக்கும். ஓகேவா? சர்ச்சில் இருந்து அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இப்படி இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துடலாம். ஓகேவா? இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ வாங்குவாங்களோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம்ல. உள்ளே போய் பார்ப்போம் அப்படி என்ன இருக்குன்னு. என்ட்ரி ஃப்ரீயாமே. ஷாப்ஸ் எல்லாம் திறக்கலையோ? நான் இப்போ டைம் எனக்கு என்ன ஆகுது? டைம் கரெக்டாக 4:31ங்க. பாப்போம், இந்த பக்கம் ஏதோ இருக்கு, போய் பார்ப்போம். அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா 3D ஷோவா? இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் உள்ளே போய் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எவ்வளோ காஸ்ட் ஆகுது, உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். கூட்டம் வந்து பயங்கரமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போதான் 4:30 மணி இப்போதானே ஆகுது. மேபி போக போக கூட்டம் வருவாங்களோ என்னமோ. இந்த 3D ஷோக்கு வந்து 30 rupees டிக்கெட் சொல்கிறாங்க. சரி, கொஞ்சம் டைம் ஆகட்டும். உள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் இந்த இது வந்து வர்த்தா அப்படின்னு பார்த்துட்டு போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கடைலாம் இருக்குங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு உள்ள. நல்லா இருக்கே. டைம் பாஸ் பண்ண சும்மா வந்து பார்த்துக்கலாம் போல. இங்கே வந்து இந்த வால்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெயிண்டிங் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் ஏதாவது எடுக்கணும்னா வந்து அழகாக எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பக்கத்தில் என்ன இருக்கு? இங்கேயும் கடை தாங்க இருக்கு. ஷாப்பிங் பண்ணணும்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல. நல்லா இருக்கே, நல்லா இருக்கே. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஷெல்லால் செஞ்ச ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கு. இது என்னது? பிரேஸ்லெட்ஸா இதெல்லாம்? பாருங்களேன், நல்லா இருக்கே. இது வந்து செயின், இதுவும் நல்லா இருக்கு. சின்ன சின்ன சங்கால பண்ணதுங்க இது. ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த கடையை தாண்டி அப்படியே இப்படி போனா ஹாரர் ஹவுஸுங்க. எந்த எக்ஸிபிஷன் போனாலும் இந்த இடம் இல்லாம இருக்காது. ஹாரர் ஹவுஸ் இருக்கு. இதோட காஸ்ட் என்னன்னு கேட்போம். ஹாரர் ஹவுஸ் எவ்வளோ? 40ஆங்க. ஹாரர் ஹவுஸ் 40ஆ? தெரியல. இதுவும் எனக்கு வர்த்தான்னு தெரியல. சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ வேலி இருக்கு. இதுவும் எவ்வளவு நேரம்னு தெரியல. அப்படியே இப்படி சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ் இருக்கு. ஜெயண்ட் வீல் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டிராகன் ரோலர் கோஸ்டர் இருக்கு. பயங்கர நாய்ஸியா இருக்குங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு ரைடுக்குமே எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு தெரியல. அதுவும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ப்ளஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச உடனே எதுக்குள்ள போகலான்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயும் போறேன். இப்பயே கூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆக்சுவலாக இந்த சம்மருக்கு கிட்ஸை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய ரைட்ஸ் இருக்கு. ஐ மீன் கிட்ஸ்க்கு ஸ்பெஷலாக நிறைய ரைட்ஸ் இருக்கு.
அண்ட் இப்போ டைம் வந்து ஒரு 4:40 தான் ஆகுது அப்படின்றதால இந்த கேம்ஸ் எல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா இந்த கேம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ப்ளஸ் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்றதால யாருமே இன்னும் விளையாட வரல. இதெல்லாம் பாருங்க, கிட்ஸ்க்காக தான் இந்த கேம்லாம். ஜெயண்ட் வீல் தான் நான் போகணுன்னு இருக்கேன். கண்டிப்பாக அது நான் போயிடுவேன். பிகாஸ் அது போனேன் அப்படின்னா மேலே இருந்து அப்படியே இந்த பீச்செல்லாம் சுற்றி பார்க்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாருங்க, செமையாக இருக்குல்ல. போவோம், இதுவும் முடிஞ்சா போவோம். இது எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை. ஜெயண்ட் வீல் தான் போகணுன்னு எனக்கு ஆசை. ப்ளஸ் இந்த கேம்ங்க அசுர தலாட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுவும் நான் போனால் போவேன். கண்டிப்பாக போனேன்னா அதை வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது என்னங்க, ஏதோ ரிப்பேரில் இருக்கா என்ன? இப்படி சத்தம் கேட்குது. போகலாமா வேணாமா? இதுக்காக தான் யாரும் போலியோ? சரி, ஏதோ இது சரி பண்ணிட்டு இருக்காங்க போல. இது சரி பண்ணிட்டு இருக்காங்க போல. இங்க இருக்கிற கேம்ஸ்லயே இந்த ஜெயண்ட் வீலுக்கும் அதுக்கப்புறம் இந்த கேம் இதுக்கும் தான் கூட்டம் வந்து நிறைய நின்றுட்டு இருக்கு. நான் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே எவ்வளோ டிக்கெட்னு விசாரிச்சு உங்ககிட்ட சொல்றேன். அப்படியே வந்து அக்கா இது எவ்வளோ? 70யா? 70 ருபீஸ் ஆகுது. இந்த கப் இருக்கிற கேம் வந்து 70 ருபீஸா. அதுக்கப்புறம் இங்க ஃபிஷ் பாவும் நீங்க பண்ணிக்கலாம் வேணும்னா. ஜெயண்ட் வீல் நான் போவேனான்னு தெரியல, பிகாஸ் சத்தம் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு கேம், இதுவும் பெரியவங்க ப்ளஸ் கிட்ஸ்க்கு கூட இது நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கிட்ஸ்க்கு தாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் சம்மர் ஹாலிடேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்காகவே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்து கிட்ஸ்க்குன்னு டிசைன் பண்ணியிருப்பாங்க போல. அப்புறம் இங்கே பாருங்களேன், ஹே இதுக்கும் பே பண்ணி எடுத்துக்கலாம் போல. அதுலேயே அந்த ஸ்டிக்லேயே நம்ம ஃபோன் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு, தெரியும் இல்லையா, இது நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. குட். அப்புறம் வேற என்ன இருக்கு? இந்த ஸ்லைடர்லாம் இருக்குங்க. இதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிட்ஸ்க்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க இதில். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இருங்க இதுக்கு காசு எவ்வளோன்னு கேட்போம். இந்த ஸ்லைடருக்கு அக்கா இதுக்கு எவ்வளோ? எவ்வளோன்னு தெரியலையே. 40 ருபீஸ் ஆங்க. அக்கா 40 ருபீஸ் எவ்வளோ நேரம்? இது 70யா? எவ்வளோ நேரம்? 10 மினிட்ஸா? 10 மினிட்ஸ் 40 ருபீஸ் ஆங்க இது. ஓகே தான், கொஞ்ச நேரம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு 70 ருபீஸ் ஃபார் 10 மினிட்ஸ். அண்ட் இப்படியே வந்தீங்க அப்படின்னா ஷர்ட்டு போடுற கடை, அப்புறம் ஃபுல்லாக சாப்பாடு கடை தான் இங்கே. இந்த ஒரு சின்ன ட்ரெஸ் கடை இருக்குது. டைம் ஆன அப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய ஷாப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணவே இல்லை இன்னும். இன்ஸ்டால் பண்ணுவாங்களா இல்லை அப்படியே விட்டுருவாங்களான்னு தெரியல. மேபி கொஞ்ச நாள் போனதும் எல்லாமே வருமோ என்னமோ. அதுக்குள்ளே சம்மர் ஹாலிடேஸே முடிஞ்சிடுமே. ஸோ அவ்வளோதாங்க, எக்ஸிட்க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம திரும்ப கேம்ஸ்க்கு போவோம். நான் ஃபஸ்ட்டு போகணும்னு நினைக்கிறது அந்த ஸ்னோ வேர்ல்டு. அதுக்கு உள்ளே போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த ஸ்னோ பாலுக்கு வெளியிலேயே இந்த மாதிரி சின்ன கோ கார்ட்டும் இருக்கு.
இதை வந்து கிட்ஸ் மட்டும் ப்ளே பண்ணுறதுக்கு. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸ்னோ பால் வந்து 60 rupeesனு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரத்துக்கு? எவ்வளோ நேரம்? 15 minutes-ஆ? 15 minutes-க்கு 60 rupees. உள்ளே எப்படி இருக்குன்னு நான் போயிட்டு காட்டுறேன். அண்ட் இந்த கோகார்ட், குழந்தைங்களோட கோகார்ட் சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து 50 rupees. ஐ திங்க் 10 to 15 minutes நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணுறாங்களே, உள்ளே எப்படி இருக்கு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. எப்படி இருக்கும் தெரியல, பிகாஸ் சம்மர் வேற இல்லைங்க. ஸோ இந்த ஸ்னோ பால் தான் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம். சீக்கிரம் என் ஃப்ரெண்ட் வந்து டிக்கெட் வாங்க போயிருக்கா. வந்த உடனே உள்ள போயிடுவோம். டிக்கெட் வாங்கிட்டோங்க, ஸ்னோ பால்க்கு டிக்கெட் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் பேட்ச்ல தான் விடுவோம்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணுவோம். கூட்டம் இப்பதான் வர ஆரம்பிக்கிறாங்க. இது பாருங்க, இந்த ரைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலயும் நான் போவேன் கண்டிப்பா. ஆக்சுவலா உள்ள இருந்து அந்த முன்னாடி போன பேட்ச் வந்து வெளியில வரல, இன்னும் அனுப்புறாங்க. சரி, நம்மளே அனுப்ப சொல்லுவோம். ஆக்சுவலா வந்து இதுக்கு லிமிட்டே இல்லையா, எவ்வளவு பேர் வந்தாலும் அப்படியே உள்ள அனுப்பிடுவாங்களாம். இந்த பக்கம் பயங்கர பாட்டுலாம் போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்னோவே இல்லையே. இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் மேல இருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபன்னா இருந்ததுங்க. ஸ்னோவால் போயிட்டு வந்துட்டாங்க. உள்ள டான்ஸ் எல்லாம் செம்மையா இருந்தது. 60 rupeesக்கு ஓகே தான், போகலாம். சும்மா ஒரு 15 minutes என்ஜாய் பண்ணலாம் இல்லையா, பாட்டுக்கு ஆடிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஹாரர் ஹவுஸ் வந்து 40 rupeesனு சொன்னாங்க. பட் இது வந்து போகிறதுக்கு எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. கடல்லாம் இப்போதாங்க திறக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பாருங்களேன், 90s கிட்ஸ் மிட்டாயெல்லாம் இங்கே விற்கிறாங்க. இந்த தேன் மிட்டாய், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாங்க கயிறு வச்சு இதெல்லாம் நம்ம ஆடுவோம், ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் இங்கே விற்கிறாங்க. இந்த சிகரெட் மிட்டாய். நெக்ஸ்ட் இதில் போகலாம். நெக்ஸ்ட் நான் வந்து ஜெயண்ட் வீல்ல போய் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். பிகாஸ் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் போதே மேலே இருந்து வியூ பண்ண நல்லா இருக்கும். ஸோ ஜெயண்ட் வீலே போவோம். ஓகே, ஜெயண்ட் வீலுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? லைன் நல்லா பெருசாக நிற்குது. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அக்கா எவ்வளோ இது? 70-ஆ? ரெண்டுக்கா. டிக்கெட் எடுத்தாச்சு, லைன்ல நிற்கிறோம். கூட்டம் நிற்குது, பார்ப்போம் அடுத்த ரவுண்ட்லேயாவது போவோமான்னு. கூட்டம் வந்து நிறையவே வர ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல வேளை நம்ம கொஞ்சம் சீக்கிரமா வந்தோம். அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், அப்படியே பேக் சைட் பார்த்தா பீச்சு. கண்டிப்பா அந்த ஜெயண்ட் வீல்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியும் அந்த பீச்சு. இது பாருங்க, பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அடுத்து இது போனா போவோம். எல்லாம் கத்திட்டு இருக்காங்க இங்க, பயமா இருக்கு போலயே. நம்ம ஏற போறோம். எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த பேட்ச்ல தான் ஏற போறோம். உட்காந்துட்டோம். பார்ப்போம் இந்த பயணம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நிறுத்தான ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரைடு. நிஜமா 70 rupeesக்கு வர்த்து தான்.
ஐயோ நான் ஆசைப்பட்ட பீச் வியூ பாருங்க மேல இருந்து பார்க்க முடியுது. பிளஸ் ஹோல் பெசன் அக்ரே நீங்க வந்து ரொம்ப அழகா பார்க்கலாம். எவ்வளவு கூட்டமா இருக்கு பாருங்களேன். இந்த பீச் வியூ ரொம்ப அழகா தெரியுது. கண்டிப்பா 70 ருபீஸ்க்கு இந்த ஜெயண்ட் வீல் வந்து வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னமும் வந்து கதறிட்டு இருக்காங்க உள்ள உட்காந்துட்டு. பாருங்க இந்த பீச் வியூ தான் ரொம்ப அழகா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் இதுல தான் போக போறேன். அசுர தாலாட்டுல தான் போக போறேன். இதுக்கு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 70 ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு இப்போ நான் வந்து கியூல நிக்க போறேன். சத்தம் வந்துட்டே இருக்குங்க, ஏதோ ஃபால்ட் மாதிரி. பட் ஸ்டில் நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செட்டில் ஆயிட்டோம். இதுல கண்டிப்பா ஃபன் இருக்க போகுது. பிகாஸ் குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்துல நம்ம ஜெயண்ட் வீல் பாருங்க, கத்திட்டு இருக்காங்க இன்னும் ஆளுங்க. ஓ ஒரு வழியா இந்த அசுர தாலத்துல போயிட்டு வந்துட்டோங்க. சத்தியம் முடியல, செஞ்சுட்டாங்க. பயங்கரமா இருந்ததுங்க. 70 ருபீஸ்க்கு வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் நீங்க கரெக்டா போனீங்கன்னா லாஸ்ட் ரோ பிடிச்சி உட்காந்துடுங்க, மாசா இருக்கும். ஓகேவா? நான் இப்போ வந்து போயிட்டு வந்து தள்ளாடிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கேன். என்னால முடியல, அப்படி இருந்தது ரைடு. ஸோ நான் போகணுன்னு நினச்ச ரைட்ஸ் போயிட்டேன். ப்ளஸ் கொஞ்சம் அந்த ஸ்னோபால் உள்ளேயும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். நல்லா இருந்ததுங்க. ஒரு 3 ஹவர்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ட்ரியும் ஃப்ரீன்றதால ஒரு வாட்டி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவை என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி நிறைய ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் ஷாஸ் டேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.